அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் தை மாதம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, தேய்பிறை 24/1/2025. தசமி திதி இரவு 7:26 வரை. அதன் பிறகு ஏகாதசி திதி. அனுஷம் நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. சித்த யோகம் இன்றைய நாள் முழுக்க உள்ளது. நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை. மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: மகர லக்னம், லக்னத்திலேயே சூரியன், கும்பத்தில் சுக்கிரனுடன் சனி பகவான், மீனத்தில் ராகு, ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரமாக, மிதுனத்தில் செவ்வாய் வக்ரமாக, கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், தனுசில் புதன். இன்று என்ன செய்யலாம்? வேவு பார்க்க, இரகசிய கூட்டம் நடத்த, செல்ல பிராணிகளை வாங்க, பட்டா சிட்டா வாங்க, மின் இணைப்பு மற்றும் குடிநீர் இணைப்பு பெற நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, பறந்து கொண்டே இரு. இறகுகள் வலிக்கும் வரை அல்ல, இலக்குகளை அடையும் வரை. ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. சின்ன வயசுலேருந்தே ஒரு லட்சியத்தோடு நீங்கள் இருப்பீங்க. அந்த லட்சியத்தை அடைவதற்காக ஓயாமல் உழைத்து கொண்டே இருப்பீங்க, ஓடிக்கொண்டேயும் இருப்பீங்க. அந்த மாதிரி தொலைநோக்கு சிந்தனையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. அதே மாதிரி வீண் விவாதங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. நேற்றும் ஒரு மாதிரி தான் போச்சு, இன்றைக்கும் ஒரு மாதிரி தான் இருக்குது, நாளைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் சந்திராஷ்டமம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறதுனால வண்டி வாகனத்தில் பயணப்படும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க. விலை உயர்ந்த பொருட்கள் அது ஞாபக மறதியால் அவசரத்தில் எங்கேயா விட்டுட்டு வந்துடக்கூடாது. குறிப்பாக மொபைல் ஃபோன் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துங்க. நீங்கள் பேசுகிறதையே சிலர்லாம் பதிவு பண்ணி எடுத்துகிட்டு போய் உங்கள் எதிரிகிட்ட போட்டு காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஏன்னா நீங்கள் வெள்ளேந்தியாக வெளிப்படையாக சில விஷயங்களை எப்பயுமே பேசுவீங்க. ஆனால் சந்திராஷ்டிரமம் இருக்கிற அன்னைக்கு உங்கள் வாயை பிடுங்கிறதுக்குன்னே சிலர் மாதிரிலாம் வருவாங்க போவாங்க. அவங்கள்ட்டெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு பேசி அனுப்பிச்சிடணும். ஆனால் உள் விவகாரத்தை பேச ஆரம்பிச்சிங்கன்னா அது வேறு மாதிரி போயிடுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று ரொம்ப சிரமமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆனால் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பரணி நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி ரொம்ப கொஞ்சம் பொறுப்பாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு எதுவும் பேசுகிறாமல் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால சின்ன சின்னதாக கொஞ்சம் முன்கோபம் எல்லாம் வரும். அதை குறைச்சிக்கிறது நல்லது. யாராவது உங்களை மட்டம் தட்டி அப்படி இப்படின்னு பேசினா கூட அதுக்காக நீங்கள் மாறுதட்டி கோபமாக பேசுகிறத இன்றைக்கி தவிர்த்துறது ரொம்ப நல்லதுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அவங்க போக்கில் கொஞ்சம் விட்டு பிடிங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் கொஞ்சம் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல நீ கவனமாக இருக்கணும். புதுசாக ஏதாவது தொடங்கிறது அதெல்லாம் தான் சந்திராஷ்டமத்தை அன்னைக்கு கூடாது. அதெல்லாம் தவிர்த்துட்டு நாளைக்கும் ஒரு நாள் தவிர்த்துட்டு அப்புறம் ஒரு சிலது பார்க்கறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, இளமை என்பது தினமும் குறைவது.
திறமை என்பது தினமும் வளர்வது. இளமையை ரசியுங்கள், திறமையை போற்றி பாராட்டுங்கள். ஆமாங்க, இளமைங்கிறதெல்லாம் நிலையானது கிடையாதுங்க. அதனால தான் இளமைக்கு நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் தர மாட்டீங்க. ஆனால் அதே நேரத்தில் திறமை எங்கே இருந்தாலும் தேடி போய் பாராட்டக்கூடிய அற்புதமான உள்ளங்களுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் தொட்ட காரியமெல்லாம் துலங்கும், எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்கும். குடும்பத்திலேயும் சந்தோஷ செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. மகனுக்கு மணமகள் தேடின்னு இருக்கீங்க, பொருத்தமான ஜாதகம் இன்னைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி மகளுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அப்பாவோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டணுங்க. சின்ன சின்ன சேமிப்புகளும் கரைஞ்சிக்கிட்டே போகுதுன்னு சில நேரங்களில் அப்படியே கொஞ்சம் அப்படியே உட்கார்ந்துடாதீங்க. சோர்ந்து போய் அடுத்தடுத்து நல்லதெல்லாம் நடக்க போகுது. அதனால் தைரியமாக இருங்க. உங்கள் ராசிக்குள்ளாரையே குரு பகவான் ஜென்ம குருவாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஏதாவது ஒரு சந்தேகம், ஏதாவது ஒரு சங்கடம் உள் மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்கும். அதை தூக்கி போட்டுட்டு எப்பயும் போல் நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க இல்லைங்களா? அது மாதிரி இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல. சந்தை நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சுட்டு வேறு என்ன பண்ணலாங்கிற யோசனைகள் ஒரு பக்கம் அடிமனசில் ஓடிக்கொண்டு இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. அதே மாதிரி மேலதிகாரிகள் உங்களை விரும்புவாங்க. உங்களை நம்பி சில பொறுப்புகளை ஒரு ப்ராஜெக்டை ஒப்படைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தட்டிய காரியங்கள் எல்லாம் சீக்கிரம் வெற்றிகரமாக முடியும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, வாழ்க்கை என்பது போராட்டம். அதில் அன்பு மட்டும்தான் தேரோட்டம். கவலைகள் என்பது பனிமூட்டம். கலகல சிரிப்பால் அது ஓடி மறையட்டும். ஆமாங்க, அதனால தாங்க எத்தனை கவலைகள் இருந்தாலும் எதை பற்றியுமே யோசிக்காமல் கலகலன்னு சிரித்து பேசுவீங்க. உங்களுக்கு நெருக்கமானவங்க இவ்வளோ பிரச்சனையை வச்சுட்டு இந்த மனுஷனால் எப்படிங்க இவ்வளோ சந்தோஷமாக சிரித்து பேச முடியுதுன்னு அடுத்தவர்களுக்கு ஆச்சரியம் மூட்டுவதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 6வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால தீராத சிக்கல்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குங்க. ரொம்ப நாளாக வழக்கு நடக்குதுங்க, கோர்ட்டு கேஸு, அதில் இன்றைக்கி ஒரு தீர்ப்பு கிடைக்குங்க. அதே மாதிரி பணவரவும் இன்றைக்கி திருப்திகரமாக இருக்குங்க. ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வகையில் இன்றைக்கி உங்களுக்கு அதிகமான லாபம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. அதே போல் சகோதரங்களுக்குள் இருந்து வந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் அதெல்லாம் சரியாகி சமாதானமும் இன்றைக்கி சந்தோஷமும் நிலச்சிருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குதுங்க. வியாபாரத்தில் மேற்கொண்டு என்ன பண்ணலாங்கிற யோசனை ஒரு பக்கம் இருக்குது. இன்றைய தினம் புதுசாக ஏதாவது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. கூட வேலை பார்க்குறவங்களோட இருந்து வந்த சின்ன சின்ன முணுமுணுப்பு அதெல்லாம் சரியாகி இன்றைக்கு ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி மகளுடைய கல்யாண விஷயமாகவும் யோசிச்சுன்னு இருக்கீங்க. வரன் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. எல்லாம் வருதுங்க. உண்மையை சொல்லப்போனால் கையில் தான் கொஞ்சம் வச்சுட்டு தாங்க கல்யாணத்தை பற்றி பேசணும், அதுக்கு தாங்க கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறதெல்லாம் தேத்தின்னு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதும் கேட்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் செலவுகள் இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கடகராசிக்காரர்களே, விமர்சனங்களை விதையாக்கினால் உன்னுடைய முயற்சிகள் எல்லாமே மரமாகும். ஆமாங்க, சிலர்லாம் அவங்கள பற்றி யாராவது அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்படியே உடஞ்சி போய் உட்காந்துருவாங்க. ஆனால் நீங்கள் அதெல்லாம் கண்டுக்க மாட்டீங்க. நம்மளை பற்றி 4 பேர் 4 விதமாக தாங்க பேசுவாங்க. அதெல்லாம் நம்ம மனசில் வச்சுட்டு உட்காந்துருந்தோம்னா நம்ம தெருவில் நடமாட முடியாதுங்க. இதெல்லாம் பட்டு தாங்க நம்ம மாறி வரணும். அதனால் வதந்திகள், விமர்சனங்கள் இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தோம்னா அப்படியே உடஞ்சி போய் தாங்க உட்கார்ந்துருக்கணும். இதையெல்லாம் கண்டும் காணாமல் நம்முடைய இலக்கு என்ன, நம்முடைய குறிக்கோள் என்ன, அதை அடையிறது தாங்க நம்ம ஆர்வம் காட்டணும்னு எங்கும் எப்போதும் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் இன்னைக்கு நீசகதியில் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. எவ்வளோதான் உழைக்கணும்னு தெரியலையே, நமக்கு ரிட்டைர்மெண்ட்டுன்னு ஒன்றுமே கிடையாதா அப்படின்னு சில நேரங்கள் அடிமனசுக்குள்ளார சின்னதாக ஒரு குரல் கேட்குங்க. உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சந்திரனை இன்னைக்கு குரு பகவான் பார்க்குறாருங்க. அப்படி பார்க்கறதுனால நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள் அதெல்லாம் நிறைவேறும். ரொம்ப நாளாக பார்க்கணும், பேசணும்னு நினச்சிருந்த நண்பரையும் இன்னைக்கு எதேச்சையாக சந்தித்து நீங்கள் பேசுவீங்க. உறவினர்கள், நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. பிள்ளைகளை நினச்சி சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்பட்டுட்டு தான் இருக்கீங்க. அவங்க வயசில் நாமெல்லாம் எப்படிலாம் உழைச்சோம், ஆனால் அவங்க கொஞ்சம் சுமாராக தான் உழைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. அவங்க காலம் வேறு, உங்கள் காலம் வேறுங்கிறத புரிஞ்சு நடந்துக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட சரியாகுங்க. பூர்வீக சொத்து விவகாரங்கள் எதுவாக இருந்தாலும் யோசித்து முடிவிடுங்க. பூர்வீகத்தில் இருக்கிற சொத்தை ஒரேடியாக எல்லாத்தையும் வித்துடாமல் உங்களுக்குன்னு கொஞ்சம் வச்சுக்கிறது நல்லது. அடுத்து வர தலைமுறை ஒரு அடையாளம் தெரியணும் இல்லைங்களா அவங்களுக்கு. அதுக்காக பூர்வீக சொத்தில் கொஞ்சம் வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் போய் வந்தீங்கன்னா நல்லது நடக்கும். அதனால் குடும்பத்தோட ஒரு முறை குலதெய்வ கோவிலுக்கும் போய் வாங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல், டென்ஷன் இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, கிடைத்ததை பெற்றுக்கொள்ளுங்கள், கிடைக்காததை விட்டு தள்ளுங்கள். வாழ்க்கை வாழ்வதற்குத்தானே தவிர வருந்துவதற்காக அல்ல. ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. எதையாவது நினச்சிக்கிட்டு கன்னத்தில் கை வச்சுக்கிட்டு ஓரமாக ஒதுங்கி உட்கார்ந்துருக்க முடியுமா? இதெல்லாம் முடியலையா, சரி அதை தூர தூக்கி போடு. எதெல்லாம் முடியுமோ அதில் முயற்சி பண்ண அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் எதெல்லாம் முடியுமோ அதை நினைத்து எப்பொழுதும் உழைத்து கொண்டே இருப்பவர்கள், நல்ல பாதையில் ஓடிக்கொண்டே இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு தைரியத்தை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. தைரியமான முடிவுகள் இன்னைக்கு நீங்கள் எடுப்பீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக உங்கள் ராசிநாதன் சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கார். 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அதனால் ரொம்ப வருஷமாக இருந்த பிரச்சனைகள் அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். சொத்து தகராறு எதுவாக இருந்தாலும் அந்த முயற்சியில் இன்றைக்கி நீங்கள் இறங்கலாங்க. அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக, உங்கள் பக்கம் சாதகமாக முடியுங்க. சகோதர வகையில் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகி பாகப்பிரிவினைகள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அதெல்லாமே சுமூகமாகவும் முடியுங்க. பிரபலங்களும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. கண்டகச்சனி ஒரு பக்கம் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார அனுசரித்து போகிறது நல்லதுங்க. எப்போ நடந்ததெல்லாம் இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறதோ அல்லது எப்போ ஏதோ ஒருத்தவங்க சொன்னாங்கங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு இப்போவும் அவங்கள வெறுத்துன்னு இருக்கிறதோ அதையெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால
வீடு மனை வாங்கிறது விற்கிறது அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் அதெல்லாமே பலிதமாகுங்க. 10ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால உத்தியோகத்தில் என்ன தான் நாம் ஓடி ஓடி உழைச்சாலும் யாரும் எதுவும் நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறாங்களேங்கிற ஆதங்கம் இருக்கும். நமக்கு தகுந்த மரியாதையோ நமக்கு தெரிந்த ஒரு ரெக்கக்னேஷனோ இங்கே இல்லாமல் இருக்குதேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்கும். கொஞ்சம் பொறுங்க, இப்போ அவசரப்படாமல் இருக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி நல்ல பேர் உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் எல்லாமே இருக்கும். நேற்று வந்தவங்கெல்லாம் அள்ளி குவிக்கிறாங்க, நாம் என்னவோ இன்னமும் அப்படி இருக்குமேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்கும், முன்கோபத்தை தவிர்க்க பாருங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, அழகாய் பேசும் 1000 வரிகள் 1000 நிமிடங்களை விட அன்பாய் பேசும் ஒரு வரிக்கு ஒரு வார்த்தைக்குத்தான் உணர்வுகள் அதிகம். ஆமாங்க, என்னென்னமோ சிலெல்லாம் பேசுவாங்க, ஏதேதெல்லாம் மேற்கோள் காட்டுவாங்க. அதெல்லாம் நம்ம அடிமனசை ரொம்ப பெருசாக பாதிக்காதுங்க. ஆனால் உண்மையாக அதே நேரத்தில் அன்பாக யதார்த்தமாக பேசக்கூடிய அந்த ஒற்றை வார்த்தை இருக்கு இல்லைங்களா, அதுதாங்க நம்மளுடைய உணர்வுகளை பிடித்து உழுக்குங்க. அந்த மாதிரி உணர்வு பூர்வமாக உண்மையாக பேசக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றி உண்டு. பிள்ளைகளுடைய வருங்காலம் அதை பற்றி இன்னைக்கு நீங்கள் யோசிப்பீங்க. வளர்ந்துக்கிட்டு வராங்க, படிச்சுட்டு வராங்க, அவங்களுடைய வருங்காலத்துக்காக எதாவது நாம் சேமிக்கணும், எதாவது நம்ம செய்து வைக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கும் வருவீங்க. பூர்வீக சொத்தில் ஒரு பகுதியை கொடுத்துட்டு மீதி இருக்கிற கடனை அடைச்சிடலாங்கிற முடிவுக்கும் இன்னைக்கு நீங்கள் வருவீங்க. உங்கள் முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு பலிதமாகுங்க. பிரபலங்களும் இன்றைய தினத்தில் அறிமுகம் ஆவாங்க. வீடு மாறலான்னு பார்த்துட்டு இருக்கீங்க, தை மாதமும் வந்தாச்சு, ஏதாவது காலி வீடு கிடைக்குதான்னு பார்த்துட்டு இருக்கீங்க. உங்கள் ரசனைக்கு உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வீடு அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சுக்கிரன் 6வது வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஒரு பக்கம் தைரியம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இனம் தெரியாத ஒரு பயமும் இருந்துட்டு இருக்குது. இது வரைக்கும் கிடைச்ச நல்ல வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தாமல் விட்டுட்டோமே, இனிமேலும் அது மாதிரி வாய்ப்புகளாக நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா, நம்ம வாழ்க்கை அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரியான ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் சனி பகவான் வலுத்து உட்கார்ந்து இருக்கிறதுனால அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாமே தேடி வருங்க. சூரியன் கொஞ்சம் பலவீனமான இடத்துல இருக்கிறதுனால பிள்ளைகள் கொஞ்சம் பிடிவாதமாக பேசுவாங்க, கொஞ்சம் கோவப்படுவாங்க. அவங்கள கொஞ்சம் அனுசரித்து கொண்டு போகிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா 3ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் கூட சில புது விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, 3 மணி நேரம் கூட முன்கூட்டி சென்று விடலாம், ஆனால் 1 நிமிடம் கூட பின்தங்கி விடக்கூடாது. ஆமாங்க, அதுதாங்க உங்கள் கொள்கை, அதுதாங்க உங்கள் லட்சியம். பஞ்சுவாலிட்டி, அந்த காலம் நேரம் தவறாமை, அதை நீங்கள் அந்த காலத்திலிருந்தே பின்பற்றி கொண்டிருக்கீங்க. எங்கும் எப்பொழுதும் நேரம் காலத்தை சரியாக பயன்படுத்துபவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிற சந்திரனை குரு பகவான் சமசப்தம பார்வையால் பார்க்கறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு, பணவரவு உண்டு, செல்வாக்கு
அதிகரிக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. குரு பகவான் மறைஞ்சி கிடக்கிறதுனால ஒரு பக்கம் விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் ரொம்ப வருஷமாக நல்லா பேசிகிட்டு இருந்தவங்க இப்போ நம்மக்கிட்ட பேசாமல் நம்மளை கண்டாலே கொஞ்சம் ஒதுங்குறாங்களே அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. செவ்வாய் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால சேமிப்புகள் எல்லாமே கரைஞ்சிக்கிட்டே போகுதே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் எல்லா வகையிலும் வெற்றியை தரக்கூடிய வகையில் சந்திரன் உட்கார்ந்துருக்கார். அதனால் எல்லாத்துலேயுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் கூட தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே இன்றைக்கி விற்று தீரும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் புதனும் உட்கார்ந்துருக்கார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. பழைய கவலைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்ள கட்டாயம் கற்று வைத்திருங்கள். ஏனென்றால் ஏணி மேலே ஏற்றிவிட்டு அந்த ஏணியை எடுக்கக்கூடிய கூட்டம் நம்மை சுற்றி எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். ஆமாங்க, அதனால தாங்க அடுத்தவங்களை நீங்கள் எப்பயுமே நம்ப மாட்டீங்க. ஒரு இடத்துக்குள்ளார நுழையும் பொழுதே திரும்பி வரக்கூடிய வழி எதுன்னு பார்க்கக்கூடிய அளவிற்கு புத்திசாலிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அவசர முடிவுகளையும் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. அனுஷம் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறதுனால அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் டென்ஷன் கொஞ்சம் இருக்கும். முன்கோபமும் கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி அனுஷம் நட்சத்திரக்காரங்க அடிமனசில் பூட்டி வச்சிருந்த ரகசியங்கள் எல்லாம் வெளியிடாமல் இன்றைக்கி ஆத்திரப்படாமல் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப எரிச்சலாக இருந்தீங்க, எரிஞ்சு விழுந்தீங்க. ஆனால் இன்னைக்கு விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக நடக்குங்க. ஆனாலும் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால சின்னதாக ஒரு சோர்வு, ஒரு களைப்பு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க. அதே மாதிரி சில துரோகங்கள் செய்தவங்களெல்லாம் நினச்சி பார்க்கும் பொழுது மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு ஆவேசம் கூட எட்டி பார்க்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல, ரொம்பலாம் மெனக்கிட வேண்டாம், இன்றைக்கி சுமாராக தான் இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வேலை சுமை இருக்கும். அதிகாரிகள்கிட்ட கொஞ்சம் அப்படியே வணங்கி போயிடுறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. எதிர்பச்சை அதாவது வெளிர்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் ராசிக்குள் சந்திரன் இருக்கிறதுனால எங்கும் எதிலும் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, நாம் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சவாலும் நாளைய நம்முடைய வளர்ச்சிக்கு ஒரு விதையாகிறது. ஆமாங்க, சவால்கள் வந்தால் தானே நம்மக்கிட்ட எவ்வளோ சாமர்த்தியம் இருக்குதுங்கிறத நாம் தெரிஞ்சிக்க முடியும். எந்த ஒரு சவாலுமே நம்ம வாழ்க்கையில் எதிர்கொள்ளலைன்னா நம்முடைய பலம் எது பலவீனம் எதுங்கிறதெல்லாம் புரிஞ்சிக்க முடியாதுங்க. அதனால தாங்க சவால்கள் எல்லாம் எனக்கு சர்க்கரை துண்டுகள் என்று நினைத்து கொண்டு எவ்வளோ பெரிய சிக்கலாக இருந்தாலும் எதிர்கொள்ள தயாராக இருக்கக்கூடிய போராட்ட குணத்துக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. 8வது வீட்டுக்குரிய கிரகம்
சந்திரன் 12வது வீட்டில் மறைஞ்சு கிடக்கிறதுனால திடீர் செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. ரொம்ப நாளாக முடியாது அப்படின்னு நினச்சிருந்த சில விஷயங்கள் இன்றைக்கி முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி பார்த்தும் பார்க்காம ஒதுங்கி போன ஒரு சில உறவினர்கள் இன்றைக்கி வழியை தேடி வந்து பேசுகிறதுக்கான வாய்ப்புகளும் ஒரு பக்கம் இருக்குதுங்க. வியாபாரம் கூட இன்றைக்கி பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். உங்கள் புத்திசாலித்தனம், ராஜதந்திரம் அதெல்லாம் பயன்படுத்தி இன்றைக்கி வியாபாரத்தில் லாபம் சம்பாதிப்பீங்க. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல பவர்ஃபுல் பிளானட்ஸ், அதாவது சுக்கிரனும் சனி பகவானும் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க. வீட்டில் டைனிங் டேபிள் மாற்றுறது, சமையலறை சாதனங்கள் புதுசு வாங்கிறது, அடிக்கடி பழுதாகி தொந்தரவு கொடுக்குற வண்டி வாகனத்தை கொடுத்துட்டு புதுசு வாங்கிறது, இது மாதிரி முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி பலிதமாகுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கிற வகையில் புதனும் உட்கார்ந்துருக்கார். அப்படி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, போட்டிகள் இருந்தாலும் அதையும் தாண்டி லாபம் வரும். அதே மாதிரி உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள்லாம் இருந்துட்டு தான் இருக்குது. அதை நீங்கள் பெருசாக பொருட்படுத்திக்கிறது கிடையாது. இன்றைய தினம் உத்தியோகத்தில் ஒரு பக்கம் வேலை சுமை இருந்தாலும் இன்னொரு பக்கம் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்குங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் நீ பட்ட துன்பத்தை விட அதில் நீ அடைந்த அனுபவமே மிகச்சிறந்ததாகும். ஆமாங்க, இந்த 7.5 சனி உங்களுக்கு 7-8 வருஷமாக எத்தனையோ விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டுருக்குங்க. எத்தனையோ கஷ்டங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஆனால் இப்போ வாழ்க்கைன்னா எப்படி இருக்கும், எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு வாழ்க்கையை பற்றி ஒரு புத்தகம் எழுதக்கூடிய அளவுக்கு அனுபவசாலிகளாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் ஆகிய சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால உங்களுடைய பலம் எது, பலவீனம் எது, உங்களை சுற்றி இருக்கிறவங்களில் நல்லவங்க யார், அல்லாதவங்க யார், அதெல்லாம் இன்றைக்கி வெட்ட வெளிச்சமாக உங்களுக்கு தெரிய வருங்க. இவங்களை நம்பி இத்தனை வருஷமாக நாம் ஏமாந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கமும் தெளிவும் இன்னைக்கு வர ஆரம்பிக்குங்க. சகோதர வகையில் சில உதவிகள் கிடைக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அது ஒரு பெரிய பலம் உங்களுக்கு. ஏன்னா கெடுதல் செய்யக்கூடிய கிரகம் 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால திடீர் யோகத்தை எதிர்பார்க்கலாங்க. சொத்து சம்பந்தப்பட்ட விவகாரங்கள், வழக்குகள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. பணவரவும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்குதுங்க. சந்திரனும் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் வியாபாரத்திலையும் இன்னைக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க. உத்தியோகத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன சிக்கல்கள் அதெல்லாம் சரியாகி மேலதிகாரி இப்போல்லாம் நம்மளை பார்த்தா சிரிக்கிறாரு, நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாரு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சந்தோஷமும் இன்னைக்கு எட்டி பார்க்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரனும் உட்கார்ந்துருக்கார். அதனால் பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்கள் அதெல்லாம் கூட இன்னைக்கு நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு சந்தோஷமும் அதிகரிக்குங்க. ஆனாலும் 7.5 சனியில் பாதச்சனி இருக்கிறதுனால கால் வலிக்குது, கழுத்து வலிக்குதுன்னு நீங்கள் சொல்லாத நாளே இல்லைங்க. இன்றைய தினமும் கொஞ்சம் கொஞ்சம் வலி இருந்தாலும் பரவாயில்ல, நேற்றுக்கு இன்றைக்கி பரவாயில்லங்கிற மாதிரியான ஒரு நிம்மதியும் எட்டி பார்க்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கும்ப ராசிக்காரர்களே, சரியாக நடந்து கொள்ளவில்லை என்பதற்காக வெறுக்கப்படுவதை விட சாதகமாக நடந்து கொள்ளவில்லை என்பதற்காக வெறுக்கப்படுவதே அதிகமாகிறது. ஆமாங்க, நீங்கள் எப்பயுமே அப்படி தாங்க, எல்லார்கிட்டையும் சரியாக நடந்துப்பீங்க. ஆனால் சிலர் சாதகமாக உங்களை எதிர்பார்ப்பாங்க. அது சரியாக இருந்தால் நீங்கள் சாதகமாக இருப்பீங்க, சரியில்லைன்னா நீங்கள் பாதகமாக தான் இருப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளாமல், காசு பணத்திற்காக விலை போகாமல் கண்ணியமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. குரு பகவான் 4ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால 4 விதத்துலேயும் புரட்டி போட்டுட்டு தான் இருக்கிறாரு. வீட்டில் இருக்கும்போது சரி வெளியில் போனாவாது நிம்மதி இருக்குமான்னு வெளியில் கிளம்பி வர வேண்டியதாக இருக்குது. வெளியிலையும் நிலைமை சரியில்லாதப்போ சரி வீட்டுக்கு போனாவாது நிம்மதியாக இருக்கலாமான்னு போக தோணுது. ஆனால் 2 பக்கமுமே எதையுமே சரியாக வர மாட்டேங்குது, எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியலன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டு தாங்க இருக்கீங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளார சுக்கிரன் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு, லாபஸ்தானத்தில் புதன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால புது முயற்சிகள் இன்னைக்கு பலிதமாகும். அதே மாதிரி சந்திரனும் இன்னைக்கு பலமாக இருக்கிறதுனால கௌரவ பதவிகள் அதெல்லாமே தேடி வரும். சமூகத்தில் ஒரு நல்ல அந்தஸ்தில் இருக்கிறவங்களுடைய அறிமுகம் கூட இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க. வியாபாரத்தில் முன்ன மாதிரி இல்லாமல் இனிமேலாம் ரொம்ப யோசித்து தான் பண்ணணும். அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு காசு பணத்தை போட்டுட்டு இப்படி நிற்கிறமேன்னு சில நேரங்களில் நீங்கள் கண் கலங்கியதெல்லாம் உண்டுங்க. இப்போல்லாம் மார்க்கெட் நிலைமை எப்படி இருக்குன்னு நீங்களே சர்வே எடுத்து ரொம்ப எச்சரிக்கையாக தான் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோக வகையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகி பரவாயில்ல, நம்மளையும் ஆஃபீஸில் மதிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல நிலைமையை இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் புதன் உட்கார்ந்துருக்கார். அதனால் ஏதோ பிள்ளைங்களை நினச்சி மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குதுங்க. அவங்களா நம்மளை புரிஞ்சுக்கிறாங்க, நான் வர்ற கஷ்டத்தை அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற நிம்மதியும் இன்னைக்கு ஒரு பக்கம் எட்டி பார்க்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பரவாயில்லைங்க, பணவரவு உண்டு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, விழுந்து விட்டேன் என்று கண்ணீர் சிந்துவதை விட எழுந்து விட்டேன் என்று புன்னகை செய்யப்பார். ஆமாங்க, உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு நீங்கள் எங்கெங்க சிரிக்கிறது? இருந்தாலும் கூட 1008 கவலைகள் இருந்தாலும் கூட அதெல்லாம் அடிமனசில் போட்டு பூட்டி வச்சுட்டு எதிர்த்தாப்புல யாராவது நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்கும் பொழுது எனக்கு என்னங்க குறைச்ச, நான் அமோகமாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஆங்காங்கே சிரிப்பலைகளை இழவிடுபவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. ராசிக்குள்ளார உட்கார்ந்துருக்கிற ராகு ஒரு மாதிரி படுத்தி எடுக்கிறாரு. உடம்பு ஏதாவது ஒரு வகையில் படுத்தி எடுக்குது. டாக்டர்கிட்ட போனால் ஸ்கேன் எடு, அது எடு, இது எடுன்னாரு. ரிப்போர்ட்டெல்லாம் பார்த்துட்டு எதுவும் இல்லை, நல்லா இருக்குது, சத்தானதாக சாப்பிடுங்கன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டாரு. எதை சாப்பிட்றது, எதை சாப்பிட்டாலும் ஒன்றும் ஒட்ட மாட்டேங்குதுங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. சந்திரன் 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால பணவரவு இன்னைக்கு உண்டு. ஆனால் அதெல்லாம் எங்கே போகுதுன்னு தெரிய மாட்டேங்குதே, எப்போ பார்த்தாலும் செலவாக இருக்குது, என்ன இது ஒன்றும் புரிய மாட்டேங்குதுன்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்படுவீங்க. உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் வந்து உட்கார்ந்துருக்கார். அதனால் கொடுத்து ஏமாந்து போன தொகை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அரசு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி முயற்சி பண்ணலாம், அதிகாரிகளை பார்க்கலாம், லோன் கிடைக்கும், பேங்க் லோனுக்கு முயற்சி பண்ணலாம், கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்னைக்கு விற்று தீரும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள்
அதெல்லாம் சரியாகும். ஏன்னா 10ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுனால மேற்கொண்டு உங்களுடைய கல்வி தகுதியை அதிகப்படுத்திக்கிறதுக்கு, அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு சில சின்ன சின்ன கோர்ஸ், ஷார்ட் டேர்ம் கோர்சஸ், ஆன்லைன் கிளாஸஸ் அதில் சேர்ந்து சிலதெல்லாம் படிப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷம் உண்டு. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட சரியாகுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவு, கொஞ்சம் சோர்வு, களைப்பு இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. நாளைக்கு வாஸ்து நாளுங்க. வாஸ்து நாளுங்கிறது எந்த நாளில் வேணாலும் வரும், எந்த கிழமையில் வேணாலும் வரும், எந்த திதியில் வேணாலும் வரும். அஷ்டமியாக இருக்குது, நவமியாக இருக்குது, சனிக்கிழமையாக இருக்குது, அதெல்லாம் எதுவுமே யோசிக்கக்கூடாதுங்க. வாஸ்து நாளுங்கிறது விரல் விட்டு எண்ணக்கூடிய சில நாட்கள் தான். அப்படி இருக்கிறதுனால நாளைய தினம் வாஸ்து நாளாக இருக்கிறதுனால வாஸ்துப்படி பூமி பூஜை போட்டு தொடங்குறதெல்லாம் நாளைக்கு ஆரம்பிக்கலாங்க. குறிப்பாக வாஸ்து புருஷன் நித்திரை விட்டு எழுந்து கடமைகளை முடித்து உணவு அருந்தி தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரம் இருக்கு இல்லைங்களா, அந்த நேரத்தில் நீங்கள் பூமி பூஜை போட்டிங்கன்னா அடுத்தடுத்து யோகம் உண்டுங்க. சீக்கிரமாக வீடு கட்டி முடிக்கலாங்க. அதன்படி பார்த்திங்கன்னா நாளைய தினம் காலை 10:41 11:17 பூமி பூஜை போட்டுறது நல்லதுங்க. அதே மாதிரி ஆர்கே பகவதிராஜ் அப்படின்னு ஒரு வாஸ்து நிபுணர், அவர் விஸ்வகர்மாவின் வாஸ்து அப்படின்னு ஒரு அற்புத நூல் எழுதியிருக்காங்க. அதில் சில கருத்துக்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படும்படி இருக்குங்க. தெருக்குத்து, தெருத்தாக்கம் அதெல்லாம் இருக்குதா? அப்போ அது மாதிரி இடத்த நீங்கள் வாங்குறீங்களா? அப்போ 2 பேர் பேரில் அந்த சொத்தை பிரித்து எழுதுறது நல்லது அப்படின்னு அதில் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்பா மகன், இல்லைனா அம்மா அப்பா, அல்லது அண்ணன் தம்பி, அது மாதிரி இருக்கிறவங்க பேரில் பிரித்து எழுதுறது நல்லது. அதாவது ஒருத்தவங்களே அந்த தெருக்குத்து, தெருத்தாக்கம் இருக்கிற சொத்தை ஒட்டுமொத்தமாக எழுதிக்காமல் 2ஆக பிரித்து எழுதும் பொழுது அந்த தாக்கம் குறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அந்த நூலில் அழகாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, மனையினுடைய அந்த தெருத்தாக்க இடத்துல தனியாக பிரித்து ஒரு சின்ன ரூம் கட்டுறது, இல்லைன்னா தனி கட்டிடம் தனியாக பிரித்து கட்டிடலாம். அதனால் கூட அந்த தெருக்குத்து, தெருத்தாக்கம் அதெல்லாமே குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி கோவில் அமைத்து கொள்ளலாம். அந்த சிறு பகுதி, அந்த தெருத்தாக்க பகுதி, தெருக்குத்து பகுதி இருக்கு இல்லைங்களா, அதில் கோவில் சின்னதாக கட்டிக்கலாம், இல்லைன்னா சமையலறை அதில் அமைச்சுக்கலாம். அது மாதிரி அமைப்பதன் மூலமாக அந்த தெருக்குத்து, தெருத்தாக்கத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதெல்லாம் விலகும்னு சொல்லிட்டு ஆர்கே பகவதிராஜ் அவங்க சொல்லியிருக்காங்க. இது மாதிரி நிறைய வாஸ்து நிபுணர்கள் நம்ம நாட்டில் சங்க காலத்திலிருந்தே, பண்டைய காலத்திலிருந்தே இருந்திருக்காங்க. இவரும் நல்ல அனுபவசாலியாகவும் இருந்து பல கருத்துக்களை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ பாம்பு புற்று நிறைய இடங்களில் நம்ம பார்க்குறோம். பாம்பு புற்றோடு இருக்கிற மனைகள்லாம் இருக்குது. அதில் அது சரியாக நம்ம சரியாக ரிமூவ் பண்ணலைன்னா அப்புறம் அதனால் தொந்தரவுகள் வருது. இவர் அதுக்கு சில எளிய பரிகாரங்கள்லாம் சொல்கிறார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காளி மனையில் பாம்பு புற்று உருவாகி இருந்தால் முதல் நாள் போயிட்டு அதில் அந்த பாம்பு புற்றை சுற்றி, அதாவது சர்க்கரை கலந்த பால் ஊற்றுங்க அப்படின்னு சொல்கிறார். அந்த சர்க்கரை கலந்த பாலை தெளிங்க அப்படின்னு சொல்கிறார். 2ஆவது நாள் என்ன பண்ணணும்னா, அட்சதை இருக்கு இல்லைங்களா, அதாவது பச்சரிசி, மஞ்சளும் தண்ணீரும் அல்லது நெய்யும் கலந்த அந்த அட்சதை இருக்கு இல்லைங்களா, அந்த அட்சதையை அந்த பாம்பு சுற்றி தெளிக்கணும். அதுக்கு அடுத்தது நாட்டு சக்கரை இருக்கு இல்லைங்களா, அதுவும் பாம்பு புற்றை சுற்றி நம்ம போடணும், தெளிக்கணும் அப்படின்னு சொல்கிறாருங்க. அது 2ஆவது நாள் அது மாதிரி பண்ணிடணும். ஒரு 3 நாள் கழித்து 5ஆம் நாள் நாம் அதை அகற்றிடலாம். சப்போஸ் அதில் சர்ப்பம் இருக்குதுன்னா அது சம்மந்தப்பட்டவங்களை அழைத்து அதை அகற்றிவிட்டு அந்த பாம்பு புற்றையும் அகற்றிவிட்டு அதுக்கு பிறகு அந்த பாம்பு புற்று இருக்கக்கூடிய மனையை நம்ம வீடு கட்டுறதுக்கு நம்ம தயார்படுத்திக்கலாம், எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சில
கருத்துக்கள், அற்புதமான சில கருத்துக்கள் எல்லாமே அந்த நூலில் சொல்லப்பட்டிருக்குங்க. அப்போ வாஸ்துங்கிறது வந்து ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு விஷயம். அதாவது இயற்கையை வந்து நமக்கு ஏற்றார் போல, இயற்கைக்கு ஏற்றார் போல நம்மை மாற்றிக்கொள்வது. இயற்கை எந்த பக்கம் இருக்குதோ அது பக்கமாக நாம் நின்றுட்டோம்னா நம்மளை யாரும் அசைக்க முடியாது இல்லைங்களா? அதனால் வாஸ்துங்கிறது இயற்கையாக ஏற்படக்கூடிய, பூமியிலே புவியீர்ப்பு விசையால் ஏற்படக்கூடிய அந்த கதிர் வீச்சுக்களை நாம் உணர்ந்து அதற்கு தகுந்தாற் போல வீடு அமைத்து கொண்டால் நாம் நீடூழி ஆரோக்கியமாகவும் வாழலாம். வீடும் வந்து நிலைத்து நிற்குங்க. அதனால் வாஸ்துப்படி எல்லாவற்றையும் செய்வோம், வாழ்வாங்கு வாழ்வோம். நெஞ்சிற்கினியவர்களே, சுக்கிரவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்ட பாக்கியங்களை அள்ளித்தரும் அற்புத திருநாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.